வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு Maanasarovar Honda. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது Honda Xblade BS6 வேரியண்ட். ஸோ இந்த பைக்கு பார்க்கும்போது இதில் ரெண்டு வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ட்ரம், இன்னொன்று வந்து டிஸ்க் வேரியண்ட். நம்ம ஷோரூமோட ஆன்ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரம் வேரியண்ட் 1,25,000ம் டிஸ்க் வேரியண்ட் 1,29,000ம் வருது. Honda Xblade பொறுத்தளவுக்கு 4 கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இக்னஸ் பிளாக், பேர்ல் ஸ்பாட் அண்ட் ரெட், ஆக்சிஸ் கிரே மெட்டாலிக் அண்ட் ப்ளூ மெட்டாலிக். ஸோ 4 கலருமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பைக்கை பொறுத்தளவுக்கு BS6 நாம்ஸோட வருது. இதில் BS6ல் நாம்ஸ் மட்டும் இல்லை, நிறைய ஃபீச்சர்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வேரியண்ட்டில் ஃபுல்லி எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. எல்இடி ஹெட்லைட் அப்படிங்கிறது ROBO-FACE எல்இடி ஹெட்லைட். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வித்தியாசமான ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஹசார்ட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் லைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் லேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. டூரிங் போகும்போது இல்லை நைட்டில் போகும்போது சடனாக நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லைட்டை போட்டிங்க அப்படின்னா பின்னாடி வரவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கிளியராக நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் டேக்கோமீட்டர், ஸ்பீடோமீட்டர் அண்ட் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் முக்கியமாக இதில் வருது. அதுக்கப்புறம் ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ட்ரிப் 1, ட்ரிப் 2, கிளாக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஜிட்டல் ஃபியூயல் கேஜ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இண்டிகேட்டர்ஸ் நியூட்ரல் அண்ட் லோ ஃபியூயல், லோ பீம், ஹை பீம் இந்த மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்தளவுக்கு பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இதோட சீட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிங்கிள் பீஸ் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூத்துக்கும் சரி ப்ளஸ் ஃபேமிலி மேன்ஸுக்கும் சரி 2 பேருமே யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சீட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கு அடுத்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை பொறுத்தளவுக்கு இதில் லோ மெயின்டெனன்ஸ் சீல் செயின் கொடுத்துருக்காங்க. இது வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் சீக்கிரமாக வீணாகாது, ரொம்ப நாள் வரும். அண்ட் தென் என்ஜின் கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இது BS6 நாம்ஸில் வரதுனால உங்களுக்கு ஃபியூல் இன்ஜெக்டட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தது கார்பரேட்டர், இப்போ ஃபியூல் இன்ஜெக்டடாக மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட பிரேக்ஸ். ஸோ பிரேக்ஸை பற்றி பார்க்கணும் அப்படின்னா ரொம்பவும் சூப்பரான பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பெட்டல் டைப் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் இருக்குது. ட்ரம் வேரியண்ட்டும் இருக்குது. பட் இப்போ டிஸ்க் வேரியண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு சூப்பரான பெரிய டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இது வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட வருது. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் ஏபிஎஸ் அப்ளை ஆகும். டிஸ்கோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் 270mm ஃப்ரண்ட் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ரியரில் 220mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து பெட்டல் டைப் அப்படிங்கிறதுனால ஹீட் டிசிபேஷன் வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கும். அடுத்து பாடி கிராஃபிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் டேங்கோட அந்த ஸ்கூப் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப இன்னும் அக்ரெசிவாக ரொம்ப பார்க்குறது நல்லாயிருக்கு. தென் அண்டர் கவுல் வந்து ஸ்போர்ட்டியர் டிசைனில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் BS6ல் பண்ண சேஞ்சஸ். அண்ட் BS4ல் அக்சரிஸாக வந்திருந்த அந்த ஃப்ரண்ட் ஃபோக்கோட ஸ்கூப் அதெல்லாம் வந்து இப்போ ஸ்டாக்லேயே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் முக்கியமான விஷயம் இந்த பைக்கு பொறுத்தளவுக்கு டூயல் ஸ்பாட் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாஸ்டோட சவுண்ட் வந்து ரொம்பவுமே யூனிக்காக ஒரு பெரிய பைக்கோட சவுண்ட் மாதிரி வருது. இது வரைக்கும் ஃபீச்சர்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்க்கலாம். இதோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 4 ஸ்ட்ரோக் ஃபியூல் இன்ஜெக்டட் சிங்கிள் சிலிண்டர் 162.71cc என்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஏர் கூல்டு என்ஜின். இதோட மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்க்கும்போது 10.2 கிலோவாட் அட் 8000 RPMலையும், இதோட மேக்ஸிமம் டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 14.7 நியூட்டன் மீட்டர் அட் 5500 RPMலையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த என்ஜினை பொறுத்தளவுக்கு ஃபியூல் இன்ஜெக்டரோட வருது. ஸோ இதில் கார்பரேட்டர் கிடையாது. ஸோ உங்களுக்கு பவர் டெலிவரி ரொம்பவும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் ஃபியூல் வந்து எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். மைலேஜ் வந்து உங்களுக்கு 45க்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த பைக்கில். இதோட கியர் பாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. கிளச் அப்படின்னு பார்க்கும்போது நார்மல் வெட் கிளச் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து செல்ஃப் அண்ட் கிக் ஸ்டார்ட் ரெண்டுமே இருக்குது. ஸோ ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதோட பாடி டைமென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ்னால் 160mm கொடுத்துருக்காங்க. பைக்கோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 582mm தான் வருது. ஸோ சீட் ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது 795mm தான். ஸோ ஆவரேஜாக 5.3 5.2ல் இருக்கவங்களே வந்து தாராளமாக இந்த வண்டியை ஓட்டலாம். 5.5க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 12 லிட்டர் கொடுத்துருக்காங்க. பைக்கோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் டிஸ்க் வேரியண்ட் 143 kg வருது. டபுள் டிஸ்க் வேரியண்ட் 144 kg வருது. பைக்கோட டயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் 80/100 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் 17 இன்ச் ரிம். ரியரில் 130/70 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க, 17 இன்ச் ரிம். ஸோ ரெண்டுமே டியூப்லெஸ் டயர் தான். அண்ட் பிரேக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்டில் 276mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ரியரில் 130mm ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. டிஸ்க் அப்படின்னு பார்க்கும்போது 220mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட வருது.
பைக்கோட ஃப்ரேம் அண்ட் சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, ரியரில் ஹைட்ராலிக் மோனோஷாக் கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரேம் டைப் அப்படின்னு பார்க்கும்போது டைமண்ட் ஃப்ரேம் டைப். ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ரைட் பண்ணுறதுக்கு, நல்லாவும் ஸ்பீடாகவுமே போகலாம். கண்டிப்பாக இந்த அப்கிரேட் வந்து ஒரு நல்ல அப்கிரேடாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.